ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபெடரலிசம் சாப்டரில் 4th வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? அது என்னென்னா என்ன டாபிக் பார்ப்போம்னா ஹவ் இஸ் ஃபெடரலிசம் ப்ராக்டிஸ்ட். ஓகேங்களா? இல்லை என்னென்னா த ரியல் சக்ஸஸ் ஆஃப் ஃபெடரலிசம் இன் இந்தியா கேன் பி அட்ரிபியூட்டட் டு தி நேச்சர் ஆஃப் டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் இன் கண்ட்ரி. ஓகேங்களா? என்னென்னா நம்ம ஃபெடரலிசம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்துட்டு அதோட அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு பாலிசி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்துட்டு 3 மேஜர் ஸ்டெப்ஸ் வந்துட்டு எடுத்தாங்க. ஓகேவா? அது வந்துட்டு ஃபஸ்ட் என்னென்னா லிங்விஸ்டிக் ஸ்டேட், செகண்டு லாங்குவேஜ் பாலிசி, அடுத்தது தேர்ட் என்னென்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ஓகேவா? ஃபஸ்ட் என்னென்னா லிங்விஸ்டிக் ஸ்டேட் பற்றி பார்ப்போம். ஓகேவா? இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் மேஜர் டெஸ்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்ஸ். அதாவது டெமோக்ரஸியோட மேஜர் டெஸ்ட் என்னென்னா இந்த ஃபஸ்ட், அதாவது லிங்விஸ்டிக் ஸ்டேட்ஸ். இப்போ 1947 நம்ம இந்தியா வந்துட்டு இண்டிபெண்ட் ஆச்சா. இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா பழைய ஸ்டேட்ஸோட பவுண்ட்ரிஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு புது ஸ்டேட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த பீப்புள் வந்துட்டு ஒரே லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அந்தந்த பீப்புளை வந்துட்டு ஒரே ஸ்டேட்டில் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரே லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளை ஒரே ஸ்டேட்டில் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பேசுகிறோம்னா தமிழ்நாடு, இப்போ கேரளானா மலையாளம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஆந்திரானா தெலுங்கு பேசுகிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரே லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்துட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சேம் கல்ச்சர், எத்னிசிட்டி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி, அதாவது கல்ச்சர் உங்களோட கலாச்சாரம் ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஜியாகிரஃபிக்கல் அதாவது இந்த காடு, இந்த மலைவாசிகள், இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரே மாதிரி கல்ச்சர், ஒரே மாதிரி அந்த ட்ரெடிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் வைக்கிறாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நாகாலாண்டு, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், அந்த ஈஸ்டர்ன் ஏரியாவில் இருக்குல்ல, இந்தியாவோட ஈஸ்டில் இருக்குல்ல, இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கல்ச்சர் எத்னிசிட்டியை வச்சுட்டு க்ரியேட் பண்ண ஸ்டேட். ஃபஸ்ட்டு என்ன நம்பினாங்க, அதாவது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன அரசியல் ஆர்வலர்கள் இந்த மாதிரிலாம் என்ன நம்பினாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு நாட்டை வந்துட்டு லிங்விஸ்டிக், அதாவது மொழியை வச்சு பிரித்தோன்னா அது வந்துட்டு ஒரு நாட்டை வந்து கண்டிப்பாக பிரிக்கும், அதாவது டிஸ்இன்டகிரேட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்புகிறாங்க. ஆனால் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா அது வந்து ஒரு நாட்டை வந்துட்டு ஒற்றுமையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ தமிழ்நாடுனா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், நம்ம வந்து தமிழன் அப்படின்ட்டு சொல்லுவோம், அடுத்து இந்தியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமா. அது வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒற்றுமை தான் படுத்துதே தவிர அதை வந்துட்டு நம்மளை வந்துட்டு பிரிக்கலை. அதாவது இந்த மாதிரி லாங்குவேஜ் வச்சுட்டு ஸ்டேட்ஸை வந்து பிரித்ததுனால. அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தை வந்துட்டு ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த லிங்விஸ்டிக் ஸ்டேட்ஸ், அதாவது லாங்குவேஜ் வச்சு ரீஜன்ஸ் வந்து பிரித்தது வந்து ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து லாங்குவேஜ் பாலிசி. இந்தியாவில் வந்துட்டு நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா இப்போ ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னா சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இப்போ இங்கிலாந்துலாம் இங்கிலீஷ், இந்த மாதிரி வந்துட்டு நேஷ்னல் லாங்குவேஜாக வச்சுருக்காங்கல்ல. அந்த மாதிரி வந்து இந்தியாவுக்குன்னு வந்துட்டு எந்த ஒரு லாங்குவேஜும் கிடையாது. ஆனால் வந்துட்டு ஹிந்தி வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது எந்த ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும், எந்த ஒரு கவர்மெண்ட்டில் எந்த ஒரு அஃபிஷியல் ஒர்க்காக இருந்தாலும் ஹிந்தியில் தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஹிந்தி வந்துட்டு இந்தியன் பீப்புளில் 40% ஆஃப் பீப்புளோட மதர் டங் என்னென்னா ஹிந்தி தான். ஓகேவா? பிசைட்ஸ் ஹிந்தி, அதாவது ஹிந்தியை தவிர்த்து மொத்தம் 21 ஷெட்யூல் லாங்குவேஜ் இருக்குது. 21 ஷெட்யூல் லாங்குவேஜ் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு சில ஷெட்யூலில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிற லாங்குவேஜஸ் தான் வந்துட்டு இந்த ஷெட்யூல்டு லாங்குவேஜ். மொத்தம் வந்து 22 ஷெட்யூல் லாங்குவேஜ் இருக்குது ஹிந்தியை சேர்த்து. சரியா? இப்போ அந்த ஷெட்யூல் லாங்குவேஜஸ் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், அதாவது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் இருக்குன்னா அந்த எக்ஸாமில் வந்துட்டு அந்த கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஷெட்யூல் லாங்குவேஜில் இருக்கிற அந்த லாங்குவேஜ் வந்துட்டு அவங்க வந்துட்டு எடுத்து எழுதலாம். இப்போ நான் வந்துட்டு இப்போ ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத போகிறேன், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன்னா இப்போ எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா நான் தமிழில் எழுதலாம். அதைத்தான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜ்னால் ஹிந்தி, அப்போ வந்துட்டு தமிழ்நாடோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னென்னா தமிழ். இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் 1965 என்ன பண்ணிடுச்சுன்னா
இங்கிலீஷை வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் ஹிந்தியை மட்டும்தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்துச்சு. 1965 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்துச்சு. இங்கிலீஷை வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் ஹிந்தி மட்டும்தான் இந்தியா ஃபுல்லாக அஃபிஷியலாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்துட்டு இது வந்து அஸ் யூஷுவல் தமிழ்நாட்டிலனாலே என்ன சொல்கிறாங்க, மொழி திணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு இது வந்து பெரிய பிரச்சனை, கலவரம் ஆகுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே இங்கிலீஷையும் வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணுறது ஹிந்தி தான். ஆனால் இங்கிலீஷும் வந்துட்டு சப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸும் இருக்குல்ல, அதாவது ஹிந்தி பேசாத ஸ்டேட்ஸும் நிறையா இருக்குல்ல. ஸோ அவங்களோட வசதிக்காண்டி வந்து இங்கிலீஷே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் வந்துட்டு என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னா ஹிந்தியை தான் வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு ஹிந்தியை வந்து திணிக்கக்கூடாது. அதாவது என்னென்னா கவர்மெண்ட் காண்ட் இம்போஸ் ஹிந்தி, அதாவது நீங்கள் இதைத்தான் பேசணும், நீங்கள் இதில் தான் நீங்கள் அஃபிஷியல் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஸ்டேட்டையும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது தேர்ட் என்னென்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். அதாவது ஒரு ஃபெடரலிசம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் வந்துட்டு என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நல்லா வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷனில் இருந்தாங்க அப்படின்னா ஃபெடரலிசம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் லாங் டைம், அதாவது ரொம்ப காலமாக, அதாவது இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப காலமாக என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்துட்டு ஒரே கட்சி தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தது. அதாவது என்னென்னா இப்போது பிஜேபி வந்துட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரூல் பண்ணுதுன்னா, இப்போ ஆந்திராவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக வந்துட்டு பிஜேபி இருக்குன்னா, இப்போ ஆந்திராலேயும் வந்துட்டு பிஜேபியே வந்துட்டு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அதாவது ஸ்டேட்லேயும் பிஜேபி, சென்ட்ரல்லையும் பிஜேபி அந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுனால என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு வந்து மண்டே ஆட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு மெயின் பிரான்ச்சு, அதோட மெயின் அது வந்து ஆஃபீஸு, அதோட பிரான்ச் தான் வந்துட்டு ஸ்டேட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல டெமோக்ரஸிக்கு அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சப்போஸ் என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் வேறு பார்ட்டி இருந்துச்சுன்னா, மேலே சென்ட்ரலில் வந்து பிஜேபியோ கீழே வந்துட்டு நான் வந்துட்டு பிஜேபியை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லலை, சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காண்டி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேறு கவர்மெண்ட் இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்போதுமே வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்துட்டு எப்படியாவது ஆட்சியை கிளச்சி விட்றணும் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு நினைக்குமா. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆட்சியை கிளைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்குமா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் 1990க்கு அப்புறம் வந்துட்டு புது மாற்றம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 1990க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா புது மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா ரீஜனல் பார்ட்டிஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து நிறையா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரீஜனல் லெவலில் கண்டெஸ்ட் பண்ணுற பார்ட்டிஸ், அதாவது ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த மாதிரி பார்ட்டிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா கொலிஷன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. 1990 நடந்த எலெக்ஷனில் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனில் என்ன ஆகுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எந்த ஒரு பார்ட்டினாலையும் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் வந்து வாங்க முடியலை. மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் அதாவது லோக்சபாவில் வந்து வாங்க முடியாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கொலிஷன் வைக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அலையன்ஸ் வச்சு அவங்களோட ஓட் ஷேரை வந்து இவங்க வந்து வாங்கினதுனால என்ன ஆகுதுன்னா கொலிஷன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால என்ன ஒரு லாபம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ரிலேஷனில் இருந்துகிட்டே தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது வந்துட்டு மழுப்பிட்டு இருந்தது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தகுந்த ஆக்ஷனை வந்து எடுப்பாங்க. அதாவது என்னென்னா அவங்க அலையன்ஸ்லேருந்து வெளில போயிட்டாங்கன்னா அவங்களோட சென்ட்ரலில் வந்து ஆட்சி வந்து கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு ரிலேஷன் வந்துட்டு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறாங்கன்னா நியூ கல்ச்சர் ஆஃப் பவர் ஷேரிங். அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பவர் ஷேரிங், அதில் ஒரு நல்ல பக்காவான ஒரு பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு எந்த ஒரு ஊழல் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல், எதுவும் ஒரு கரப்ஷன் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல்
இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் நம்பினதுனால சப்போர்ட் பண்ணுது இந்த கொலிஷன் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.